Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூன் மாத பலன்கள், கடந்த முறை மே மாத பலன்கள் கொடுத்ததில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிங்க, நன்றி. வகையில் இனி மாதம் ஆற வாரம் ஜூன் மாத பலன்களில் குறிப்பிடத்தக்க ஒரு கிரக பயிற்சிகள் நாம் பார்த்தோமே. ஆனால் ஒரு வழியாக மே மாதம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெலாம் முடிஞ்சுது. இனிமேல் இதை பற்றி ஓட்ட மாட்டோம். அவ்வகையில் ஜூன் மாதம் மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை கிடைக்கப் போகிறது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயமாக சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார், மிதுனத்திலே நம்மால் குருவும் சூரியனும் இருக்காங்க, அடுத்து கடகத்தில் புதன் இருக்கார், சிம்மத்தில் செவ்வாய் இருக்கார். இவங்க எல்லாருமா சேர்ந்து எந்த விதமான பலன்களை தரப்போகிறார்கள்? ராகுவும் கேதுவும் நகர்ந்துட்டாங்க. ராகு இப்பொழுது கும்பத்திலே, கேது இப்பொழுது கன்னியிலே. மொத்தமாக ஏதோ ஒரு பெருசாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன தான் நடக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? ராசியிலே சூரியனும் குருவும் ரொம்ப டெம்டேஷனான ஒரு மாதமாக இருக்கும். டெம்டேஷனான மாதம்னா எப்படி சொல்லலாம்? எதையும் உடனே முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிற மாதம் இந்த மாதம் தான். ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும். சூரியன் எப்படின்னா டாமினேஷன் கார்டுன்னு பேர். சூரியன் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசி இவங்களோடலாம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நினச்சது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சூரியன் தான் எல்லா கிரகங்களும் சூரியனை தான் சுற்றி வரணும். சூரியன் எந்த கிரகத்தையும் சுற்றி வர மாட்டார். அந்த மாதிரி சூரியன் ராசியிலே இருக்கும் பொழுது, யாரோட சேரும் பொழுது, உங்களுக்கு குருவோடு சேரும் பொழுது என்ன யோகங்களை தருகிறார் என்றால் தலைமை பண்பை தருகிறார். அப்போது ஒரு காரியத்தில் உங்களுக்கு இந்த மாதம்தான் டீம் லீடர் பதவி கிடைக்க போகிறது. சார் நான் போயிட்டு இருந்தேன் சார், இந்த மாதம் எனக்கு ஒரு வேக்கன்சி வரப்போகுது சார், இந்த மாதத்தில் வர வேக்கன்சியை நான் எப்படி பயன்படுத்திக்க போகிறேன்னு தெரில. நான் இந்த செல்லுக்கெல்லாம் இன்சார்ஜுன்னு சொன்னாங்க, இப்போ நான் லைன் இன்சார்ஜ் ஆனேன், அப்புறமா இப்போ ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆக போகிறேன். வாழ்த்துக்கள். உண்மையிலே அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே, அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து டெப்டி மேனேஜர் யார் வேணால் ஆகலாம். டெப்டி மேனேஜர்லேருந்து மேனேஜர் யார் வேணால் ஆகலாம். இதெல்லாம் என்ன சேஞ்சு? டைட்டில் சேஞ்சு, டெசிக்னேஷன் சேஞ்சு, அவ்வளோதான். டெசிக்னேஷன் மாறி இருக்கு, அவ்வளோதான். ஆனால் டைட்டில் மாறிச்சா? டைட்டில்னா என்ன அப்படின்னா, நான் செல் இன்சார்ஜாக இருந்தேன், இப்போ நான் லைன் இன்சார்ஜ் ஆகிட்டேன். லைன் இன்சார்ஜாக இருந்தேன்னா இப்போ ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டேன். நான் தான் இப்போ ஹெட்டு. நான் எல்லாத்தையும் நான் அப்ரூவ் பண்ணால் தான் அதை கையெழுத்து செல்லும். இதுதான் விஷயம். வாழ்க்கையினுடைய ரியல் அச்சீவ்மெண்ட் என்னென்னா, உங்களுடைய படிநிலை டெப்டி மேனேஜராக இருந்து மேனேஜர் ஆகிட்டேங்கிறது கிடையாது. செல் இன்சார்ஜாக இருந்து ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிறது தான் உங்களுடைய படிநிலை மாற்றம். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, நான் ஏஜிஎம்மாக இருந்தேன் இப்போ டிஜிஎம் ஆகிட்டேன் என்ன பண்ண போகிறீங்க? ஏஜிஎம் பார்த்தா அதே வேலையை தான் பார்க்குறேன், அப்புறம் எதுக்கு டிஜிஎம் ஆகணும்? இல்லை சார், நான் ஏஜிஎம்லாம் கிடையாது, சீனியர் மேனேஜர் தான், ஆனால் ஒரு விபி பார்க்குற எல்லா வேலையும் என்கிட்ட தான் கொடுக்குறானுங்க. அதுதான் கெத்து. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. 2ஆம் வீட்டிலே புத பகவான், ராசிநாதன் 2ஆம் வீட்டில். நல்ல பேச்சாளர்கள், பட்டிமன்றத்தை சேர்ந்தவர்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸு, இலக்கியவாதிகள், இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த 2ஆம் இடத்து புத பகவான் இருப்பார். அடுத்ததாக 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் கேதுவோட. 11 கூடையவர் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ என்ன, முயற்சிகள் எல்லாம் வெற்றி. சார், உலகத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா என்ன பண்ணாராம், ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் ஒன்று கிரியேட் பண்ணாராம். ஒரு பெரிய மேடு, அந்த மேட்டுக்கு மேலே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு கதவு. இந்த கதவை போய் நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 பொற்காசுகள். அந்த கதவை திறக்க முடியலன்னா நீங்கள் தலையை வெட்டி கொல்லப்படும்னு சொல்லி சிரச்சேதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாட்டில் இருக்கிற எல்லா வீரர்களும் என்ன தயங்குறாங்க, ஒரு வேளை நம்ம அந்த மேட்டு மேலே ஏறி போய் அந்த கதவை திறக்கலைன்னா அங்கே வச்சே நம்மளை சிரச்சேதம் பண்ணிவிடுவாங்களே, வேண்டாம் பார்த்துக்கலாம்,
என்று சொல்லி யாருமே போகலையாம். ஒரே ஒரு இளைஞன் முன் வந்தானாம். அந்த மேட்டு மேலே ஏறி அந்த கதவை அப்படி தொட்டானா கதவு கீழே விழுந்துருச்சான். சும்மா கதவுங்கிறதே ஒரு ஒட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கீழே சொன்னது எல்லாமே பில்டப்ஸ். யார் அதற்கு முன் வந்து முதல்ல கதவை தட்ட போகிறாங்க என்பதற்கான காம்படிஷன். உலகம் நண்பர்களே எப்பொழுதும் முயற்சியுடையவர்களுக்காக காத்திருக்கிறது. நான் என்ன வச்சு சொல்கிறேன், முயற்சி செஞ்சுட்டு தான் நான் எதாக இருந்தாலும் விடுவேன். முயற்சி செய்யாமல் விடக்கூடாது. நான் மோதி பார்த்தே முடியலன்னு சொல்லி தான் அது கூட அசிங்கமாக சொல்லணும். மோதாமையே முடியலன்னு சொல்லக்கூடாது. யூனிட் ட்ரை. யாரு கண்டா நீங்கள் ட்ரை பண்ணுறது சக்ஸஸ் கூட ஆகலாம். கடவுள் நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய ஒரு 10-15 சாவி கொடுத்துருக்காரு. எந்த சாவி போட்டு திறக்கிறீங்களா, திடீர்னு திறந்துடலாம் அந்த கதவு. யாருக்கு தெரியும்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன தருகிறார்? அந்த தைரியத்தை தருகிறார். நண்பர்களே, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். மரணம் என்பது என்ன? நம்ம பயம்தான் மரணம். வாழ்க்கைங்கிறது நம்ம தைரியம்தான் வாழ்க்கை. உலகில் பெரிய பெரிய வெற்றியாளர்கள்லாம் பயந்ததே கிடையாது. பயந்தா அவங்களால வெற்றியாளர்களாக ஆயிருக்க முடியாது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். ஆக புகழ் பெற போறீங்க. நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு. உலகப் புகழ் பெற போறீங்க. உலகப் புகழ். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். 9ல் ராகு. இதுதான் ஆபத்தான ஒரு விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்பாவுக்கு வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சார், ஆக்சுவலாக நான் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கேன். ஃப்ளோரிடாவில் வந்து அப்பா வந்து நம்ம இதில் மதுரை பக்கத்தில் கொட்டாம்பட்டியில் இருக்கார். அங்கேருந்து கொட்டாம்பட்டி வர்றது ரொம்ப கஷ்டம். சார், நீங்கள் கொட்டாம்பட்டியில் தான் சார் பிறந்தீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா தான் சார் தெய்வம். உங்கள் ஃப்ளோரிடா கதையெல்லாம் இப்போ வந்தது தான். எல்லாத்தையும் உடச்சி போட்டு முதல்ல அப்பா வந்து பாருங்கள். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் நம்மலாம் இன்றைக்கி இன்சூரன்ஸ் பாலிசியில் உங்கள் ஃபேமிலி மட்டும்தான். வாட் இஸ் யுவர் ஃபேமிலி? நீங்கள், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தை. இல்லை, அப்பா அம்மா பேர் இன்சூரன்ஸில் கூட கிடையாது. மெல்ல மெல்ல நம் குடும்பங்களை விட்டு பெரியவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நம் மனதை விட்டும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது அபாயத்திற்கான ஒரு வழி. என்னோட பதிவுகள் எப்படி தான், மற்றவர்கள் எப்படியோ. அப்பா அம்மா வணங்காதவர்கள் ஒரு மனிதர்களே இல்லை. 9ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது அப்பாவுக்கு ஆபத்து. முதல் வேலையாக எல்லா வேலையும் விட்டுட்டு போய் அப்பாவை போய் பாருங்கள். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா, நெஞ்சு வலிக்குதுடா, என்னன்னு தெரிலடா, முதல்ல கூட்டு போய் அவரை அட்மிட் பண்ணி ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போய் ஜாலி ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. அவன் கிடக்கிறான் மேனேஜர். அவன் இன்றைக்கும் திட்டுவான், எல்லா நாளும் திட்டுவான், இல்லைனாலும் திட்டுவான். அவனா நமக்கு முக்கியம்? அப்பா தான் முக்கியம். ஸோ அதனால் மிதுனராசிக்காரர்கள் சிறப்பு. 100க்கு 95 மார்க். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.